தன்னுயிர் தந்து இந்நாட்டின் உயிர் காக்கும் போர் வீரர்களின் கருவறையாயிருக்கும் இராணுவப்பேட்டை என்னும் இந்த சிறிய கிராமம் பல இராணுவ வீரர்களை இந்த நாட்டிற்கு கொடுத்துள்ளது. நாங்கள் இந்த இராணுவப்பேட்டை எனும் குறும்படம் வாயிலாக இப்பொழுது உள்ள இளைஞர்கள் இராணுவத்துக்கு தேசப்பற்றுடன் நாட்டை காக்க போர் வீரர்களாய் செல்ல வேண்டும் என்று கற்பனை கலந்த காட்சிகளுடன் வருங்கால இராணுவ வீரர்களுக்கு இந்த குறும்படத்தினை சமர்ப்பிக்கின்றோம். ஜெய் ஹிந்த். வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது தீபன். கார்கில் பகுதியில் பாகிஸ்தான் இராணுவத்தின் பயங்கரவாத தாக்குதலால் சில தமிழக இராணுவ வீரர்களும் வீரமரணம் அடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நாட்டு மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை என்றும் நமது பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தெரிவித்துள்ளார். விரைவில் நமது இந்திய இராணுவம் பாகிஸ்தான் இராணுவத்தை எதிர்த்து போரில் வெற்றி பெறுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வானிலை அறிக்கை. தென்மேற்கு வங்க கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அத்தை காபி முடிஞ்சிருச்சு, வர்றேன். இந்த சண்டையெல்லாம் எப்பதான் முடியுமோ? மாமாக்கு என்னாச்சு தெரியலையா? ஒன்னும் ஆயிருக்காது. ஏண்டி குடிக்காம வச்சிருக்கவ? சூடா இருக்கு அத்தை. சரி, ஊதி ஊதி குடி. நேதா, ஐயோ, ஐயா நேதா. என்னம்மா? இல்ல, நெசமாவே நீதானா? என்னால நம்பவே முடியல. ஏமா அப்படி கேக்குற? ஒண்ணும் இல்ல, இப்படி திடுப்புன்னு வந்து நிக்கிறியா? என்னால நம்பவே முடியல. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல சாமி. அதான் வந்துட்டலம்மா. மாமா காஃபி. வேணாம். அப்படி சொல்லாதயா. வேளாங்கண்ணி எப்ப பார்த்தாலும் உன் நினப்பாவே தான் இருக்கா. உனக்காகவே பிறந்தவடா. ஏயா வேணான்ற? அவதான் ஆசையா குடுக்குறாள், வாங்கி குடி. அப்புறம் குடிச்சுக்கிறேம்மா. ஆமா, என்ன தேடுற? வாஞ்சிநாதன் எங்கம்மா? வாஞ்சியா? அவன் டவுனுக்கு போயிருக்கான். நீ உள்ள வா. ஆத்தா மகமாயி, என் புள்ள நேதாஜி 10 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி இன்னும் 2 மாசம் கழிச்சு தான் லீவுக்கு ஊருக்கு வர்றேன்னு சொன்னான். அவனா லீவு கிடைச்சு வந்தானா இல்ல அங்க எதுவும் தப்பு பண்ணி அவங்களாம் அனுப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் அவன் வந்தது எனக்கு சந்தோஷம் தாயி. வேளாங்கண்ணிக்கும் நேதாஜிக்கும் கையோட கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஜோசியர்கிட்ட தேதி கூட குறிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். நீ தான் ஆத்தா துணையா இருக்கணும். ஐயோ, அம்மா எங்க? ஏன் சிரிக்கிற? மாமா மாமா அது வந்து அத்தை ஜோசியர் வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? சொல்லு. மாமா மாமா அத்தை நம்ம 2 பேருக்கும் வேளாங்கண்ணி 2 பேருக்குமா? எதுக்கு போயிருக்காங்க அவங்க?
வேளாங்கண்ணி, எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்காத. நீ உன் வாழ்க்கையை பாரு. உனக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. புரியுதா? அம்மா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத. மாமா அறிவியல உனக்கு எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்காம அழுதுட்டு இருக்க. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. தேவையில்லாம என் மேலே ஆசையை வச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது. புரிஞ்சுக்க வேளாங்கண்ணி. டேய் நில்றா. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? வாஞ்சி அதை குர்றா. இந்தாம்மா. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா வேளாங்கண்ணிகிட்ட கல்யாணமே வேண்டான்னு சொன்னியாமே. ஆமாம் ஆமாம். என்னடா சொல்ற? ஏன் ராணுவத்துல இருக்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா? உங்க அப்பா என்னைய கல்யாணம் பண்ணிக்கல? அம்மா சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா. டேய் சோறு தண்ணி வேணான்னு சோகமா அழுதுட்டு படுத்திருக்காடா. அம்மா வேளாங்கண்ணி சின்ன பொண்ணு. அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. என்னடா புரிய வைக்கணும்? வர்ற புதன்கிழமை கல்யாணம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா வேளாங்கண்ணி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சொன்னா புரிஞ்சுக்குங்க. வேளாங்கண்ணிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. வாஞ்சிநாதனை ராணுவத்தில் சேர்க்குற வழியை பாருங்க. சொன்னதை செய்யுங்க. டேய் இதுக்கு முன்னாடி இவன் இப்படி இருந்ததே இல்லையாடா. என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா, நேதாஜி நான் ராணுவத்தில் சேரலன்னு கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி நானும் ராணுவத்திலே போய் சேர்ந்துக்கிறேன். நீ என்னம்மா சொல்கிற? நான் போய் சேர்ந்துருவா? ஏண்டா வாஞ்சி, நேதாஜி தான் ராணுவத்தில் இருக்கானே, அது போதாதா? நீயும் ராணுவத்துக்கு போயிட்டா இதோ நம்ம கழனியில பயிர் வச்சிருக்கோம். விவசாயத்தை யாரா பாக்குறது? ராணுவமும் விவசாயமும் ரெண்டு கண்ணுடா. ஒன்னு நேதாஜினா, இன்னொன்னு இந்த வாஞ்சிடா. நீ கம்முன்னு இருடா. அவங்கிட்ட அம்மா பேசிக்கிறேன். சரிம்மா. என்ன அண்ணன் இங்கே உட்காந்துருக்கு? வீட்டுக்கு கூப்பிட்டா வருமா? வாஞ்சிநாதா இங்க வா. உட்கார்றா. நான் வெளியே வந்த பிறகு அம்மாவனையும் பேசினதை கேட்டு தானே இருந்தேன். நம்ம அப்பா எனக்கு நேதாஜனும் உனக்கு வாஞ்சிநாதனும் ஏன் பேர் வச்சாரு தெரியுமாடா? ஒவ்வொருத்தரும் அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது வீரம் வரணும் தான்டா. அப்பா இறந்த 10வது நாளே நான் ராணுவத்தில் போய் சேர்ந்துட்டேன். ஆரம்பத்தில் நான் ஒரு வேலைன்னு நினச்சி தான் போய் சேர்ந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான்டா தெரிஞ்சுது, ராணுவன்றது சம்பளம் வாங்கிட்டு செய்கிற வேலை இல்லை, இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டிய கடமைன்னு. அவ்வளோ ஏன் நம்ம தாய் மாமன் கூட ராணுவத்தில் தான் இருந்தார். அவர் ஒரு போரில் இறந்துட்டார். கொஞ்ச நாளில் அத்தையும் இறந்துட்டாங்க. வேளாங்கண்ணி தனியாக தான் இருந்தா. தனியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் தைரியமான இருக்கா. நம்ம ஊருக்கு ராணுவப்பேட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? இந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் தான் வீட்டை மட்டும் வீடாக நினைக்காம இந்த நாட்டையே தன்னோட வீடாக நினைக்கிறதுனால தான். மறந்துடாத, நீயும் ராணுவப்பேட்டைக்காரன். டேய், பொதுவாக நமக்கு ஒரு ஆபத்துனா உதவி செய்கிறவங்களை கடவுளாக நினைக்கிறோம். ஆனால் எந்த ஆபத்துமே வராமல் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நாட்டை பாதுகாக்கிற ராணுவம் தான்டா கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். பொதுவாக நம்ம கோயிலுக்கு போய் காணிக்கை கொடுத்து வேணாதான் தெய்வமே காப்பாற்றும். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நாட்டையே காப்பாத்துற நம்ம ராணுவம் தெய்வத்துக்கும் மேலடா. நீ வாஞ்சிநாதனா இருக்கிறது உனக்கு வேணா பெருமையாக இருக்கலாம்டா. ஆனால் நீயும் ஒரு ராணுவ வீரனாக இருந்தாதான்டா எனக்கு பெருமை. நாச்சியா, நாச்சியா, யாரு? நான் தாம்மா முத்துராசு. என்ன முத்துராசு? ராணுவத்துல இருந்து உங்களுக்கு போன் வந்துக்குதான். தலைவர் வீட்டுக்கு உங்களை வர சொன்னாங்க. போங்க. இந்த நேரத்துல நமக்கு எதுக்கு போன் வந்திருக்கு? நேதாஜி வேற இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்கான். என்னவா இருக்கும்? ஒண்ணுமே
தெரியலையே என்ன பண்ணானோ. நேதாஜி அங்க எதுவும் தப்பு எதுவும் பண்ணிட்டானோ, இல்ல கார்கில்ல போர் நடக்குது அதனால எதுவும் கூப்பிடுறாங்களோ. ஆத்தா மகமாயி, எதுவா இருந்தாலும் நீதான் ஆத்தா பாத்துக்கணும். ஹலோ ஹலோ, நீங்கள் நேதாஜியோட அம்மாவா? நாங்கள் கார்கில் மிலிட்ரி கேம்ப்லேருந்து பேசுகிறோம்மா. சொல்லுங்கய்யா. இப்போ நடந்துட்டு இருக்க யுத்தத்தில் திடீர் தீவிரவாத தாக்குதலால் உங்கள் மகன் நேதாஜி எதிர்பாராத விதமாக வீர மரணம் அடைஞ்சிட்டார். என்னையா சொல்றீங்க? அம்மா, உங்கள் மகன் நேதாஜியோட உடல் வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் மகனோட உயிர் தியாகத்துக்கு இந்த இந்திய இராணுவம் தலை வணங்குது. ஜெய் ஹிந்த். என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? நம்ம பையன் இன்னைக்கு தானே ஊர்ல இருந்து வந்தான். கடவுளே, ஒன்றும் புரியலையே. நேற்று காலையில தான் வந்தா, நல்லா தானே பேசிட்டு இருந்தா. இந்த வேளாங்கண்ணிய கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. வாஞ்சிநாதனை ராணுவத்துல சேர்ந்தே ஆகணும்னு கோமா சொல்லிருக்கா. திடீர்னு நேற்று ராத்திரி நேதாஜி போர்ல இறந்துட்டான்னு செய்தி வருது. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஆமாடி, நம்ம எங்க போனோம்? நீ பார்த்த வாஞ்சிநாதா, உங்கள் அம்மா சொல்கிறது நெசந்தா மாமா, அண்ணன் வந்துச்சு. பெத்த தாயை விட இந்த நாடுதான் முக்கியம்னு சொல்லி ராணுவத்துல சேர்ந்தேடா நேதாஜி. இப்ப இந்த நாட்டுக்காக உயிரை விட்டு வந்திருக்கேடா. இந்த ராணுவ பேட்டைக்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுத்துருக்கேடா.
யுத்தம் ஒன்று வருமானால் இரத்தம் சிந்தி போராடி தத்தம் உயிரை தந்தேனும் நித்தம் பாரத தேசத்தை காப்பது இராணுவ வீரர்களே, கடமை தவறா தீரர்களே. இரவும் பகலும் கண் விழித்து எதிரிகள் மீறலை வழிதடுத்து ஒருவரை இழந்தால் அடுத்தடுத்து படைதனில் சேர்ந்திட முடிவெடுத்து இளைஞர்கள் வருவர் அணிவகுத்து நம் தேசத்துக்காக களமாடும் இராணுவத்துக்கு முதல் வணக்கம். தம் இன்னுயிர் தன்னை தாரை வார்க்கும் தியாகிகளுக்கு புகழ் வணக்கம். ஜெய் ஹிந்த்.